ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் கார்மிக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த வண்டி பார்க்க போகிறோம்னா ரெனால்டில் குவிட் வண்டி. அதுக்கு ஆயில் ஃபில்டர் எப்படி கலருன்னு தான் நான் வீடியோவில் காட்ட போகிறேன். அது தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், மற்ற வண்டிங்களுக்கெல்லாம் 14, 12 அது மாதிரி போல்டு கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டிக்கு பிளாஸ்டிக்லேயே அது த்ரெட்டு போல்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டிங்கில் லைட்டாக சேஃப்டியாக லூஸ் விட்டுக்காங்க. ஏன்னா கட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு, அந்த பிளாஸ்டிக்கு டைட்டாக இருந்தால் கட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டிக்கங்க. அந்த கட்டிங்கில் நம்ம லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையிலே நீங்கள் ஒரு ஆஃப் த்ரெட்டு ரொட்டேட் பண்ணி வெளியே எடுத்துடலாம். அந்த போல்டை அதை வெளியே எடுத்தது பாருங்கள், அதில் கொஞ்சம் டிசைன் இருக்கும். அந்த ரொட்டேட்டிங் டிசைன் அதில் இருக்கும். ஒரு ஆஃப் த்ரெட் நம்ம ரொட்டேட் பண்ணால் அந்த போல்டு ஈஸியாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் ஃபில்டர் கழட்டுறதுக்கு நீங்கள் கப்பு அந்த கப்பு இந்த கப்பெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு ஆல்டோ கப்பே செட் ஆகும். ஆல்டோ கே சீரியஸுக்கு நம்ம என்ன கப்பு போடுறோமோ அந்த கப்பே இந்த ஃபில்டருக்கு செட் ஆகும். கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் கே சீரிஸ் செட் ஆகாது இந்த வண்டிக்கு. இது வேறு ஃபில்டரு. சேம் மாதிரி தான் தெரியும், ஆனால் செட் ஆகாது. நான் இந்த ஃபில்டர் பாருங்கள், கழட்டி வெளியே எடுத்துடுறேன். இது கம்பெனி ஃபில்டரே போடுங்க. நம்ம மேக்ஸிமம் இந்த லோக்கல் போட்டாலே என்ன ஆகுனாக்கா அதில் உள்ளார இருக்கிற ஸ்பாஞ்சு ப்ராப்ளம் ஆகிடுது. அதுக்கப்புறம் இன்ஜினில் ஆயில் லைட் ஏறிய ஆரம்பிச்சிடும். இந்த கம்ப்ளைண்ட் லோக்கல் ஃபில்டர் போட்டால் வந்துடும். மேக்ஸிமம் இந்த மாதிரி சின்ன ஃபில்டர் வர வண்டிங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் ஓயே போட பாருங்கள், லோக்கல்லாம் போடாதீங்க. இது பாருங்கள், இந்த ஃபில்ட்ரு மேக்ஸிமம் ஒரு 180 அந்த ரேஞ்சு தான் வரும். ஒரு 180 ரூபா ரேஞ்சு தான் வரும் அந்த ஃபில்ட்ரு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ட்ரைனட்டை போடுறேன். லைட்டாக ரொட்டேட் பண்ணி உள்ளே தள்ளிவிடும் பாருங்கள். தள்ளிவிட்டு நம்ம லாக் அந்த நெட்டை டைட் பண்ணும்போது ஒரு டிக்குன்னு ஒரு சவுண்டு ஒன்று வரும். அந்த சவுண்டு வந்தால் லாக் ஆகிடுச்சுன்னா தான். அதுக்கப்புறம் போட்டு திருப்பதியும் கட் ஆயிரும். அவ்வளோதான். அந்த இடத்துல எதுவும் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும், அதாவது இப்போ நம்ம ஆயில் கலர் ஒழுகிச்சு, அது எதுவும் தெரியாமல் இருக்குன்னு துவச்சி உள்ள விட்டுட்டேன். அது ஏன்னா வேறு எதனா நம்ம ஃபிட்டிங் பண்ணும்போது ஏன்னா ஆயில் லீக்கேஜ் வந்தால் அது தெரியாது. அதுக்கப்புறம் பாருங்கள், இதுதான் அந்த ஃபில்ட்ரு. புது ஃபில்ட்ரு நாங்கள் வாங்கிட்டு போட்டோம். நீங்கள் அதே மாதிரி கரெக்டாக அந்த ஃபில்ட்ரு போடும்போது கொஞ்சம் பார்த்து த்ரெட் ஏற்றுங்க. அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஓவர் டைட் வைக்காதீங்க, லிமிட்டடாக வைங்க. ரொம்ப டைட் வச்சிங்கனாலும் அதில் ஃபில்டரில் உள்ளார த்ரெட்டு போயிடும். த்ரெட்டு போயிடுச்சுன்னா ஃபில்ட்ரு டைட்டாக இருக்கும் உங்களுக்கு, ஆனால் லீக்கேஜ் வர ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி